அடியே சித்ரா, என்ன பிரச்சனை? சாதாரணப்பட்ட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி ஒண்ணுமில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி கலகத்தை உண்டு பண்ணி என்ன அவ உயிரே போறது மாதிரி நான் ஆக்கி வச்சா அசால்ட்டா என்னன்னு கேட்டுவிட்ட. அவளை எப்போதும் போல விளையாட்டுத்தனமா தாண்டி தள்ளி விட்டாளுங்க. இவ கடந்து விழுந்து அடிச்சு கிடந்ததுக்கு நான் அவளை அப்படியே இவன்ட்ட ஒண்ணுக்கு 2 போட்டு 1க்கு 4 போட்டு 4000 போட்டு மாத்தி அடிச்சான மனசே. இந்த முட்டா பையன் இருக்கானே ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதனே எப்படோ நல்லது செஞ்சவளுங்க அவளுங்க. இவன் பொண்டாடிக்கு இவனுக்கும் அதெல்லாம் செத்த ஒரு நிமிஷத்துல மரடிக்கிற மாதிரி மனசை மாத்தி அடிச்சு வச்சா இவனையும் ஒண்ணு பொம்மையாட்டி தலையாட்டி பொம்மையா ஆக்கி வச்சுட்டு எல்லாம் சொல்லியும் பார்த்தா ஈஸியா இங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற என்ன ஒண்ணாயின்னு வருடி. அந்த வனரோசாவை நெட்டவனையும் என்ன பண்ணாங்க? மூலதேவிய வேங்கைத்தனமா ஒண்ணும் தெரியாது. எக்கா நக்கா நக்கா மச்சான் மச்சான் பாசத்தை கொண்டு எடுத்துறீங்க வீணா போனதுங்க. அவளுக்கு எனக்கு என்ன பகையா முன்பகையா பின்பகையா என்ன பகை? எல்லாம் இதை சாக்கா வச்சு என் வீட்டுக்கு வந்து வாழ்ந்திருக்காளே இந்த குண்டம்மா. அவளை சொல்ல மாதிரி எனக்கு அடி வரையெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடி. அவனு உங்க நொப்பனோட மயம் இருக்கானே, நொப்பனோட மயம் இந்த நாய் இவன் ஆகவே ஆகாது. எனக்கு சேர்ந்து வாழப்படாதுடி, சேர்ந்து வாழவே கூடாது. வாழ விட்டுருவனா ஒரே வீட்டுக்குள்ள என் கண்ணு முன்னாடி செல்லமா சொல்லமான்னு சுத்தி சுத்தி அவன் முந்தானே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்? வாழப்படாது 2 பேரும், வாழவே கூடாது. அதுக்கு இதை துப்புச்சிட்டா வச்சு பயன்படுத்திருக்கேன். ஆனா இன்னும் பத்தியா இன்னும் எந்த இருக்குதுல இந்த சின்ன வாண்டு மூதேவி எந்த நேரத்துல உட்காரணும் தெரியாம வயசுக்கு வந்து உட்கார்ந்து பத்தியா சேர்த்து வச்சிருக்கு. எல்லாம் வந்து வேணா 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 வேணான்னு என் தலையில இருந்து வேணா விழுகுது. நான் ஒண்ணு நினைச்சா சாதமா அவளுக்குள்ள விடியுது. புருஷனும் பொண்டாட்டியும் பேசாம இருந்தாலும் தா புள்ள வயசுக்கு வந்து சேர்த்து வச்சுட்டா பத்தியா அதான் அவியோட ஒளிச்சு பிரிச்சு கட்டண முடியும். எம்மா அவளை பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் போராடணும் எனக்கு தெரியாதாக்க எல்லாம் தெரியுமா. ஆனா உன்ன மாதிரி பிளான் போட ஆளே இல்லம்மா. அவ பக்கமே தங்கச்சி 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 வனரோசா நெட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அண்ணனே எப்படிலாம் இப்படி ஒரு முட்டாள்மா முட்டாள். தனக்காகவே வாழ்ந்து இந்த பொண்டாட்டியை நம்ப முடியல, பொண்டாட்டியை மதிக்க முடியல. செத்த இடத்துல தூக்கி போட்டுவிட்டு உன் பக்கம் திரும்பிச்சு பத்தியா அதெல்லாம் அது மனசு மத்த தோட்டத்துல சேரமாமா. எம்மா நீ ஒரு வார்த்தை சின்ன ஊ ஊன்னு பூம்பு மாடு இருக்கலாமா அது மாதிரி ஆடிக்கிட்டு தெரியுமா? உனதுக்கு லாய்க்கத்தவன் லாய்க்கத்தவன் அவன் இருந்து எதையும் சொத்து இதை பிடுங்கிறதெல்லாம் ஈஸின்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நீ ஈஸியா சாதிச்சு எல்லாம் பண்ணி போடுவோமா? ஆனா அம்மா உன்னை நீ வந்து பிரிக்கணும் உன்னை முடிவு பண்ணுனேன்னு வை, அதுல ஜெயிக்காம இருக்க மாட்டேங்கிறமா. ஆஸ்பத்திரியில நடந்தது மட்டுமா நீ பண்ணுன? அம்மா இந்த சிலுக்கு இருக்காளே அவளை அடுக்கணும் ஒடுக்கணும் சொல்லிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்தின. ஆமாமா கொஞ்சம் கூட அத்தைன்னு மரியாதை எல்லாமே இத்தனோண்டு வாண்டு வாண்டு என்னைய மதிக்கிறதுல அதை நல்லா வச்சு குத்து 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 எடுத்தியம்மா. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் இல்லையா அவங்க அப்பா அத்தாட்ட அதெல்லாம் சொன்னா கூட அண்ணன் நம்பி இருக்காது. அப்புறம் வனரோசா வனரோசா வனரோசான்னு டார்கெட் பண்ணி அவளை அப்படியே ஒரு பொல்லாத ஆளை ஆக்கி அப்படியே அப்படியே உன் தலைமையில மகனத்தை தமா தூக்கி வைக்கணும் அப்படி இது பண்ணிருக்க. எம்மா அம்மா இம்பட்டு உனக்கு ஐஸ் குளிர குளிர உச்சந்தல குளிர குளிர உன்னை பேசிக்கிட்டு இருக்கேன். மொய் காசுமா இந்த தாழ்தான் இருக்குதுல்ல 5000 ரூபாய் எழுதிருக்காமா. நான் போகல உன் பேச்சு மீறி நான் போவனா? இன்னி எங்க அம்மா இம்பட்டு கஷ்டப்பட்டு இம்பட்டு நடத்தி இருக்கு. அந்த கஷ்டத்துல நான் போய் வீணாக்குவனா உழைப்பெல்லாம்? எம்மா ஒரு 5000 ரூபாய் தந்தினா மொய் காசுங்களை யாராவது நின்றாங்கன்னா கொடுத்து எழுந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த கழுத வீட்டுக்கு நான் ஏன் போறேன்? எடி 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 எடுமா ஒரு 5000 ரூபாய். 5001மா 5001 எடுமா. யாமடி இப்படி சத்தமா பேசுற? யார் காது இதுல விழுந்துச்சா என்ன ஆவறது? சரி பேசாம வீட்டுக்கு போ. ஏதாவது நல்லா போயிட்டு இருந்த வந்து குட்டையை கிளப்பி விட்டுட்டு போயிடாம பேசாம 5000 தானே பா பா தர்றேன். இங்க வரடி நானே இந்த வளகாப்பதே மெய்யின மேட்டரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வளகாப்போட அவளை அங்காளிச்சிங்க ஆக்கி அவளுகளை இவ வாயாலே வெறுத்து கட்டி பேச வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற வா எனக்கு ஆக முடிய சொல்லில 1008 கிடக்குது. நீ வேற வா புகழ்ந்து தரடா புகழ்ந்து இன்னும் ஆத்தாவ புகழ வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பின்னாடி புகழ்ந்துக்கலாம் வா வா. எம்மா அப்புறம் போயிட்டு வரமா போயிட்டு வரேன். ஐயா சோறு சாப்பிடணும்னா சோத்து கையோட அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன். ஐயா நாயி தட்டுல வாய வச்சிருக்கமே ஒருவேளை நாயி நக்கிட்டு போயிருக்குமா? ஐயா இந்த வாழ்க்கை விடை தருவா எனது கையில் அடிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் 6 குலமாக மாறுவதோ. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. செல்லம்மா
செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா என்னை மன்னிச்சிரு செல்லம்மா. உன் மனசு தெரிஞ்சிருந்தோ நீ சொல்றத வார்த்தைய புத்திக்கு ஏறாம என்னென்னமோ பண்ணிட்டேனே செல்லம்மா. நல்லவங்களும் சொல்லி நம்பி போனவங்கெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணி வேஷம் போட்டிருக்காங்களே செல்லம்மா. செல்லம்மா என்னை மன்னிச்சிரு செல்லம்மா. இது என்ன இந்த வீட்ல நடக்கிற அடுத்த நடிப்பா இருக்குதே? அடுத்த டிராமா ஆரம்பிச்சிட்டாங்களா? இத்தனை நாள் இந்த புத்தி எங்க போச்சா? யாடிச்சிருக்கு கேளுமடி. இந்த புத்தி வராதே போதும். இவன் எதிரி கட்டிட்டு எங்களுக்கு அப்படி எதிரியா தெரியவாங்களே. இப்ப சின்னமா சொல்லமான்னு எப்போதும் சொல்லாத பேச்சு, வாயில வராத பேச்செல்லாம் சொல்றாங்க. வாயில இந்த வார்த்தை வராதே உங்களுக்கு. செல்லம்மா சின்னத்தாவை பத்தி அப்பா சொல்லி இருந்திருக்காரு. இருந்தாலும் உன்னை பத்தி சொல்லும் போது நான் ஏத்திருந்திருக்க கூடாது. அதையும் அவன் நல்லவன்னு நினைச்சு போனா என் வாழ்க்கையை கெடுக்க வந்த சூனியக்காரியா இருந்திருக்கு செல்லம்மா. நம்ம வாழ்க்கைக்கு சூனியக்காரியா இருந்திருக்கு. ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி எனக்கு அது என்ன சொன்னாலும் தலையாட்ட வச்சிருந்திருக்கேன். எனக்கு புத்தி எங்க போச்சு? எனக்கு புத்தி யோசிக்கிற தன்மை இல்லாம ஆக்கி வச்சிருச்சு செல்லம்மா. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் கூட நின்றேங்கிறத கூட நினைச்சு பார்க்க முடியாம அதோட பேச்சும் ஜெயலேனே ஆக்கி பிடிச்சு செல்லம்மா. செல்லம்மா என்னை மன்னிப்பியா? செல்லம்மா மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாதவன் செல்லம்மா, அருகதை இல்லாதவன். உன் மூஞ்சியை நான் எப்படி பார்ப்பேன்? உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு தெம்பு இல்லையே. உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது செல்லம்மா, பிராயச்சித்தமே கிடையாது. எப்படிப்பட்டவனி மாமா 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 மாமான்னு காலுக்கு பின்னாடியே பச்சை புள்ள மாதிரி சுத்திக்கிட்டு திரிஞ்ச உன்னையே கோபப்பட வச்சு போயா வாயா வாயில இருந்து வார்த்தையை வர வச்ச பாவி செல்லம்மா பாவி. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எத்தனை கஷ்ட நஷ்டம் சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டத்துலாம் என் கூட நின்றிய செல்லம்மா. இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம செல்லம்மா நம்மளை ஏத்து நிக்கிறான்னா அவ பக்கம் நியாயம் இருக்கும். நியாயம் இருக்க கண்டு போய் தானே நம்மளை ஏத்து நிக்கிறாங்கிறத உணர முடியாத பாவி செல்லம்மா. நான் பாவி. உன்கிட்ட மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையில சொல்றதுக்கு சொன்னா நான் மனுஷனே இல்ல செல்லம்மா, நான் மனுஷனே இல்ல. உனக்கு எம்பது கஷ்டத்தை கொடுத்து புட்டேன். உன் நிம்மதியை எத்தனை நாள் தூங்காம உன் நிம்மதியை கெடுத்து புட்டேன். உன் நிம்மதியை கட்டின பாவத்துக்கு நீ பொறுத்துக்கிட்டா சரித்தேன். அந்த பிள்ளைகளை எதுக்கு பொறுத்துக்கறனா? அந்த பிள்ளைகளை எதுக்கு நான் பேச்சு ஏச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கணும்? செல்லம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன் செல்லம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மனசு எப்படி பேசுறாரு? இந்த சான்ஸ் விட்டா நம்ம குடும்பம் எல்லாம் சேர்றதுக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அம்மா அம்மா என்ன அப்படி நிக்கிற சேல மாதிரி? ஐயோ எங்க அப்பா அழுறாரு. அப்பா அழுறாருமா, குமறாரு, கால்ல விழுகலையா? எனக்கு கல்லஞ்ச காரியம்மா. அப்பா அப்பா அழுகாதீப்பா, அழுகாதீப்பா. செல்லம்மா செல்லம்மா என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லு செல்லம்மா. நான் சொல்ல மாட்டேன் செல்லம்மா. நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன் காலை பிடிச்சு காரணம் சரியா போகாது, சரியா போகாது செல்லம்மா. செல்லம்மா நீ மன்னிச்சுன்னு சொன்னது எந்திருப்பேன். இந்த மனுஷன் கடவுளே. சரிங்க மாமா எந்திரிங்க. என்னத்த சொல்ல? காலம் செஞ்சு சதின்னு சொல்றதா? மத்த சுத்தி உலக வச்ச சூனியம்னு சொல்றதா? இப்பவாவது புரிஞ்சுச்சு. எப்ப புரிய? இப்படி காலம் கழிச்சுதான் ஒரு பொண்டாட்டி பேச்ச கேட்காம புரிஞ்சுக்கிறவியல. ஐயோ கஷ்டப்படுற மனசுல நம்மளையும் கஷ்டப்படுத்த கூடாது. சரி எந்திரிங்க, காலை பிடிக்காதே, எந்திரிங்க மாமா. என்ன பத்தக்க போன் அடிச்சாலும் எடுக்குது இல்ல, ஒரு விவரமும் தெரியுது இல்ல. முன்னாடில பத்தக்கா வர முடியாது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு கோடி பின்னாடி வந்தாவது ஏதாவது சொல்லிட்டு போதும். இப்ப அது மனசுலயே நம்ம பிடிக்காம ஆயிட்டோமோ? ஏன் புருஷன் பேச்சு மீறணும், மாமியா பேச்சு மீறணும்னு நம்மளுக்கு
ஏய் இங்க பாரு வனரோசா, நானே கொல்ல கடுப்புல இருக்கேன். பத்தக்கா நொத்தக்கமா சும்மா நான் பத்திலாம் பேசிட்டு இருக்காத. பத்தாக்கா நினைச்சா எனக்கு ஆத்திரம் கடுப்பு கடுப்பா தான் வருது. என்ன அப்படி கட்டியா போட்டிருக்கா, சங்கிலி போட்ட கட்டி போட்டிருக்கா வீட்டுல உள்ள மனசுக்க வர நினைச்சா வர முடியாது. அதெல்லாம் நீ விடுடி, அதுக்கே வர விருப்பம் இல்ல போல. சும்மா வராத நினைச்சுட்டு வந்த என்னெல்லாம் நோகடிச்சுக்கிட்டு இருக்காத. பத்தக்காமா நொத்தக்காமா. இங்க பாரு வனரோசா, கிளம்பிங்க இதுக்கு வரப்போறியா இல்லையா, சபைக்கு வரப்போறியா இல்லையா? ஆள் கூட்டமா வந்துகிட்டு இருக்கா, அப்படி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏய் அடியே வனரோசா, இந்த மாதிரிலாம் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு எப்படிலாம் ஆசைப்பட்டு ஏங்கி போய் கிடந்திருக்க. இப்ப நடக்கும் போது பத்தியா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. வாடி, அது பத்தக்கா கிடக்குது, நீ வாடி. எப்படி நட்டு எப்படி இப்படிலாம் பேசுற? பத்தக்கா வேணுமா வேத்தாள் மாதிரி யார்ட்ட இப்படி பேசுற? ஒண்ணு மணா எப்படி இருந்தோம், இப்படிலாம் வேர்த்து பேசாத மடி. பத்தக்காவும் ஒண்ணு மாதிரி எனக்கு எப்ப வளர்ப்பு நடக்கும் குழந்தை பிறக்கும்னு ஆசையா இருந்துச்சு. இப்ப ஏன் அப்படி பண்ணதுன்னு தெரியலையே. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில உதவி பண்ணி ஓரளவு தலையை காட்டி வெளியில வாழ்றது உதவுனது நம்ம பத்தக்கா தாண்டி. ஒண்ணு மாதிரி நீ நன்றியை மறந்துட்டு என்னால பேச முடியாது. நெட்டு பத்தக்கா வருமா வராதாடி? என்னடி வனரோசா நீ? அப்புறம் அக்கா மேல கோவப்படுற மாதிரி பட்டதா நீ வெறுத்து போய் வருவாயின்னு சொன்னா நீ ஏன் பக்கம் அப்படியே திரும்புற? பத்தக்கா இருந்தா என்ன நினைக்கேன்? நீ அழுகாம நல்லபடியா சபையில வந்து நிக்கணும் தான் நினைக்கேன். அப்புறம் என்ன, வா வா, பத்தக்கா இருந்தாலும் அப்படிதான் சொல்லும். எந்திரி முதல்ல. ஏய் லூசு, எப்படி கஷ்டப்பட்டு ஐப்ரோ எங்க, லிப்ஸ்டிக் எங்க, கண்மை எங்கன்னு காய்ச்சல் எங்கன்னு போட்டு விட்டா அழுது எல்லாத்தையும் கரைஞ்சு ஓடிட போகுது. எப்படி கஷ்டப்பட்டு போட்டேன். எந்திரி வா. போடி நீ ஒருத்தி, நீ எந்த நேரத்துல சிரிப்பு காட்டணும்னு உனக்கு விவசாயே இருக்காதே. என்ன பெரிய மேக்கப் போட்டு விட்டுட்ட? மேக்கப் கரைஞ்சு ஓடிட்டு போகுது. மேக்கப் இல்லாட்டி நான் அழகு தானே, நீ அழகுக்கு என்ன குறைச்சலாம்? என்னடா இது, வனரோசாக்கு முக்கியமானவங்க நம்ம இங்க வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்புறம் யாரு போய் மேல தரத்தோட பட்டாசு எல்லாம் போட்டு வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கிறது? வனரோசாக்கு அப்படி இப்படி சொந்தக்காரங்க இருக்காங்களோ? வனரோசாக்கும் பணக்கார சொந்தக்காரங்க இருந்து வராங்களோ? ஒன்னும் புரியலையே. ஏன் சிரிக்கி நீ சும்மா கடை? ஏன் சொந்தக்காரங்களா எனக்கு நல்ல ஃப்ரெண்டா